ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। அனைத்து பக்தர்களுக்கும் மிக பணிவான வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் நாள், பலராம பூர்ணிமா, பலராமருடைய பிறந்த நாள், அவதார தினம். இனி ஒரு வாரத்தில் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி எல்லாருக்கும் தெரியும். பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமான நாட்கள், திருவிழா காலங்கள் வரப்போகுது. திருவிழா அப்படின்னா உற்சவம், உற்சவம் அப்படின்னா உற்சாகம், உற்சாகா, ரொம்ப புத்துணர்வாக இருக்கிறது தான் உற்சவம். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ கல்யாணம், இப்படி கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு அப்படி யாராவது உட்கார்ந்துருப்பாங்களா? எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாங்க, அதை செய்வாங்க இதை செய்வாங்க, முகத்திலேயே ஒரு பிரசரிப்பு, ஒரு சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி பக்தர்களுக்கு புத்துணர்வு தருவது தான் திருவிழா. ஏன்னா நம்ம வீட்டில் அதே விஷயங்களை செஞ்சு 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 அப்படியே மனிதர்கள் அலுத்து போயிடுவாங்க. 50 வருஷமாக அதே கணவன் முகத்தை பார்த்து, மனைவி முகத்தை பார்த்து, குழந்தைகளை பார்த்து, அதே வீட்டில் சாம்பாரை செய்து இட்லியை செய்து மனசுக்கு ஒரு களைப்பு தட்டிவிடும். அது இயல்பு, மனித இயற்கை. ஆனால் பக்தியில் வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் திருவிழா கோலம், புத்துணர்வோடு ஆனந்தமாக அவர்களுக்கு சேவைகள் செய்யலாம். அதனால் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. ஏன்னா சந்தோஷம், உண்மையான சந்தோஷம் பக்தியில் மட்டும்தான். வெளி உலகத்தில் கிடைக்கிறது பூரா கலப்படமான ஒரு சந்தோஷம். அதாவது எனக்கு இன்றைக்கி ஒரு நண்பர் ரொம்ப வேடிக்கையான ஒரு செய்தி அனுப்புனார். என்ன, ஒருத்தர் ஒருத்தருக்கு காசு கொடுத்துருக்கிறார், கடன் கொடுத்துருக்கிறார். ஐயா, நீ 1 மாதத்தில் தர்றேனியே, 3 மாதம் ஆகிவிட்டதே, வாங்கின பணத்தை திருப்பித்தா என்று இவர் கேள்வி கேட்டிருக்கிறார். உடனே அவர் பதில் என்ன சொல்லியிருக்கிறாரு? இருந்தா தரமாட்டனா, கிடைக்கும்போது தர்றேன். எப்போ பார்த்தாலும் நொய்யின்னு காசை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறியே, நான் என்ன ஊரை விட்டா ஓடி போயிட்டேன்? உன்னோட இந்த காசை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ இதில் யார் குற்றவாளி? காசு கொடுத்தவரா, காசு திருப்பி கொடுக்காதவரா? கதையே மாறிப்போச்சு. காசு கொடுத்தவர் கேட்குறாரு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டனோ அப்படின்னு கேட்குறாரு. வேடிக்கையான உலகம், உண்மையான உறவுகள், உண்மையான ஆனந்தம் இதெல்லாம் ரொம்ப குறைவு. பக்தியில் வந்துட்டா ஒரு நாளும் செம்மையான நாள், புதுமையான நாள், ஆனந்தமான நாள். ஒரு பக்தர் எனக்கு செய்தி அனுப்புகிறாரு, பிரபு நீங்கள் கிளாஸில் சொன்னது கரெக்டாக இருந்தது. ஏன் வீட்டில் இன்றைக்கி எல்லாரும் என்னை திட்டுனாங்க, கவலை இல்லாமல் சந்தோஷமாக எனக்கு செய்தி அனுப்புகிறார். இன்றைக்கி எல்லாரும் என்னை வீட்டில் திட்டுனாங்க பிரபு அப்படின்னு சந்தோஷமாக அனுப்புகிறார். பாருங்களேன், பகவத்கீதை படித்ததுனால ஒரு குணம். இதே முதல்லையாக இருந்தால் அழுது அழுது கலங்கி ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு
இப்போ யாராவது திட்டுறதை கூட ரொம்ப அன்பாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எவ்வளவு பெரிய மனமாற்றம் இல்லையா? சரி, நம்ம ஏதோ ஊர்க்கதையை பேசிக்கிட்டு பகவத்கீதையை பற்றி பேசுவோம். 15வது அத்தியாயம் பகவத்கீதையில் ரொம்ப சிறப்பான அத்தியாயம். புருஷோத்தம யோகம் என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயர். அதில் 6வது ஸ்லோகத்தை, அதாவது பகவான் தன்னுடைய உலகத்தை பற்றி விளக்குகிறார். இந்த 15வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம் என்று சொல்வது உங்களுக்கு அழைப்பிதழ் தர்ற மாதிரி. இப்போ திருமணத்துக்கெல்லாம் உங்களுக்கு அழைப்பிதழ் வரும் இல்லையா? திருமண அழைப்பு அப்படியெல்லாம் இன்விடேஷன் வரும். இந்த 15வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம் என்று சொல்வது அவருடைய உலகத்துக்கு உங்களுக்கு ஒரு இன்விடேஷன். ந தத் பாஷயதே சூர்யோ ந சசாங்கோ ந பாவகஹ யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமாம். அர்ஜுனா, என்னுடைய உலகத்தில், என்னுடைய இடத்துல, என்னுடைய உலகத்தில் மின்னும் சூரியன் இல்லை, ஒளி பிரகாசமான சூரியன் இல்லை. நதத் பாஷயத்தே சூரியோ, ஜொலிக்கக்கூடிய சூரியன் கிடையாது என் உலகத்தில். ந சசாங்கா, சசி அப்படின்னா நிலா. நிறைய பேர் கூட ஊரில் சசி அப்படின்லாம் பேர் வைப்பாங்க. சசிகுமார் அப்படின்னு பேர் வைப்பாங்க. சசினா நிலா. ந சசாங்கா, என் உலகத்தில் நிலா கிடையாது. ந பாவகா, அங்கே நெருப்பு, மின்சாரம், தீ எல்லாம் கிடையாது. அர்ஜுனா, என் உலகத்தில் சூரியன் கிடையாது, என் உலகத்தில் நிலா கிடையாது, என் உலகத்தில் மின்சாரம் கிடையாது. யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. ஆனா நீ வந்துட்டேனா திரும்பி போக வேண்டிய தேவையும் கிடையாது. நிரந்தரமான உலகம். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் நமக்கு பிடிக்கும். பணம் பிடிக்கும். உங்களுக்கு பணம் பிடிக்குமா பிடிக்காதா? செல்வம் எல்லாருக்கும் பிடிக்கும். எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம். இட்லி கூட 2 எக்ஸ்ட்ரா கொடுத்தா வேண்டான்னு சொல்லிடுவோம். ஆனால் பணம் எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். செல்வம் பிடிக்கும். அவர்களுடைய இளமையும் அழகும் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி கண்ணாடியிலெல்லாம் பார்த்துக்குவாங்க. சிலவங்க பாக்கெட்லேயே கண்ணாடி சீப்பெல்லாம் வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது பிடிக்கும். அறிவு எல்லாம் அவர்களுக்கு பிடிக்கும். ஆனால் ரொம்ப கசப்பான உண்மை என்ன தெரியுமா? எதெல்லாம் நம்ம ரொம்ப பிரியமாக வச்சிருக்கிறோமோ அது எல்லாமே ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு போயிடும். உறவுகள், நமக்கு பிள்ளைகள், பேரக்குழந்தைகள், கணவன், மனைவி, அண்ணன், தம்பி, சில உறவுகள் ரொம்ப நெருக்கமான உறவுகள். ஆனால் காலம் அதை பிரித்து விடும். செல்வத்தை பறித்து விடும். இளமையை எடுத்து விடும். எல்லாமே. ஆனால் பகவத்கீதை உணர்ந்தவனுக்கு அது வலிக்காது. பகவத்கீதையை உணராத ஒரு மனிதனுக்கு ரொம்ப வலிக்கும். 2 குழந்தைகள் பரீட்சை எழுத தேர்வுக்கு போகிறாங்க. பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எழுத போகிறாங்க. ஒரு குழந்தைக்கு கேள்வித்தாள் முதல்லையே கிடச்சிருச்சு. ஒரு குழந்தைக்கு கேள்வித்தாள் கிடைக்கல, படிச்சுக்கிட்டு போகுது. எந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக தேர்வுக்கு போகும்? முதல் குழந்தையா? கேள்வித்தாள் கிடைத்த குழந்தையா? கேள்வித்தாள் கிடைக்காத குழந்தையா? எந்த முதல் குழந்தையா 2வது குழந்தையா? எந்த குழந்தை சந்தோஷமாக தேர்வுக்கு போகும்? கேள்வித்தாள் கிடைத்த குழந்தை. முதல் குழந்தை கேள்வித்தாள் கிடைச்சது. அதே மாதிரி பக்தியில் வர்றவங்களுக்கு வாழ்க்கை என்கிற பரீட்சையுடைய எல்லா கேள்விகளும் தெரிஞ்சிருது. அதனால் அந்த குழந்தைகளுக்கு மனக்கவலையே கிடையாது. பக்தியில் இருக்கும் குழந்தைக்கு எந்த விதமான மனக்கவலையும் கிடையாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் எவ்வளவு கேள்விகள் இருக்குது, என்னெல்லாம் சோதனைகள் வரும், எல்லாமே அந்த குழந்தை தெரிஞ்சுக்குது. கீதை என்ன சொல்லுது? தெரிந்து புரிந்து உணர்ந்து. இதை பகவத்கீதையை முதல் படி தெரிந்து கொள்ள வேண்டும்.
இரண்டாவது படி அதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அதை வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது மூணும் செஞ்சுட்டா வாழ்க்கையில் கவலையே கிடையாது. ஒரு நாளைக்கு கையில் இருக்கிற காசு போயிடுச்சா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன், அதான் பகவத்கீதையில் சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு இதெல்லாம் போயிடும்னு. ஒரு கவலை இல்லை. உறவுகள் யாராவது பிரிஞ்சாங்களா, அழுகவே மாட்டோம், நிம்மதியாக. எப்படிப்பா அழாமல் இருக்க? அதான் கீதையில் முதல்லே சொல்லியிருக்கேன், பிறப்பவர்கள் இறப்பார்கள், இறப்பவர்கள் மறுபடியும் பிறப்பார்கள். அதனால் என் சொந்தக்காரர் நிம்மதியோ எங்கேயோ பிறந்திருக்கிறார், அதுக்கும் கவலை இல்லை. அழகு போச்சா, அதுவும் கவலை இல்லை. இளமையும் அழகும் செல்வமும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லா கேள்வியின் பதில்களையும் பகவத்கீதையின் மாணவன் உணர்ந்து கொள்கிறான். அதனால் அவனுக்கு வாழ்க்கையில் கவலையே கிடையாது. அதனால் பகவான் சொல்கிறார், அர்ஜுனா என்னுடைய உலகத்துக்கு வா. அங்கே சூரியன் கிடையாது, நிலா கிடையாது, நெருப்பு கிடையாது, ஆனால் ஆனந்தம் நிறைந்த உலகம். இந்த பகவத்கீதையில் 15வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம் உங்களுக்கு அழைப்பிதழ் மாதிரி. பாருங்கள், இங்கே கிரிஜா செம்மொழி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. என்னை இன்னைக்கு யாரோ திட்டுனாங்க, கவலையே வரல, அவ்வளோதான். தொடச்சிக்கிட்டு போயிட்டே இருப்போம். சின்ன சின்ன கவலைகள்லாம் மனதை விட்டு பிரிந்து பிரிந்து ஒரு நாளைக்கு பிறப்பு இறப்பு கூட நம்மளை பாதிக்காதான். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில் வந்துடுவோம். பிறவியும் நம்மளை பாதிக்காது, மரணமும் நம்மளை பாதிக்காது. அதுதான் பாகவதத்தில் ஜடபரதனுடைய கதை. இந்த ஜடபரதனை காளி முன்னாடி படுக்க வச்சுருக்காங்க. படுக்க வச்சு கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு அந்த பூசாரி வெட்டருக்கு வர்றார் பலி போட. ஜடபரதன் ஏதோ பெரிய கட்டில் நிம்மதியாக படுத்துக்கிற மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் கழுத்தை வெட்ட போகிறாங்க. நம்மளாக இருந்தோம் ஐயோ குய்யோன்னு கத்தி ஊரையே இது பண்ணியிருப்போம். கழுத்தை வெட்ட வர்றாங்க, அவ்வளவு ஆனந்தமாக படுத்து கொண்டு இருக்கிறார். ஏன்? பகவான் தந்த உயிர் அவருடைய அனுமதி இல்லாமல் யாராலும் எடுக்க முடியாது. அப்படி என் உயிர் போய்விட்டால் அவர் அனுமதித்தார் என்று பொருள். ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த படைப்பில் ஒரு புல்லு கூட அசையாது என்பது உண்மை. அதனால் பக்தர்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறாங்க. ஒரு உண்மை அனுபவம். அதாவது வளைகுடா நாட்டில், மிடில் ஈஸ்டில் ஒரு பக்தர் ஏதோ சின்ன தவறு செஞ்சிட்டார். அந்த ஊர்லெல்லாம் சின்ன தவறு செஞ்சால் பெருந்தண்டனையாக. என்னது, 2 or 3 தடவை ரெட் லைட் போட்ட உடனே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டார். இந்த ரோடுலெல்லாம் மின்சார விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா, பச்சை மஞ்சள் நீலன்னெல்லாம். அதில் ரெட்டை போட்டால் வண்டியை நிறுத்தணுமா. அவர் ஏதோ அந்த ஊரில் 2-3 தடவை தெரியாமல் நிறுத்தாமல் போய் அவரை பிடிச்சி 3 நாளைக்கு சிறைச்சாலையில் போட்டாங்க. இந்தியாவில் அப்படியெல்லாம் கிடையாது. ரெட் லைட்டை போட்டால் ஸ்பீடாக போயிடணும், அவ்வளோதான். நிறுத்தாமல் போயிடணும், அவ்வளோதான். பச்சை போட்டால் மெதுவாக போகணும், சிகப்பு போட்டால் ஸ்பீடாக போயிடணும். நமக்கு வேறு சட்டம். அவர் தெரியாமல் அந்த ஊரில் போய் வண்டியை ஓட்டி 3 நாள் பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டாங்க. வீட்டில் மனைவியெல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. ஐயையோ கணவனை சிறைச்சாலையில் போட்டாங்களே. 3 நாளைக்கு கழித்து பார்த்தா மனுஷன் சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. என்ன பிரபு, உங்களை 3 நாள் சிறைச்சாலையில் போட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா, பிரபு சிறைச்சாலைனாலும் நல்ல ஏசியெல்லாம் இருக்குது பிரபு, நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க. நான் என்ன பண்ணேன், பக்தி சாஸ்திரி படிச்சுக்கிட்டு இருந்தேன், பதிலெல்லாம் எழுத டைமே கிடைக்கல. நிம்மதியாக அங்கே உட்காந்து 3 நாள் எஸ்ஏலாம் எழுதி முடிச்சிட்டேன். எல்லா பரீட்சையும் எழுதி முடிச்சு 3 நாள் யூஸ் பண்ணியிருக்கிறார் அவர். பாருங்கள், பக்தனானனால மனக்கவலையே கிடையாது பக்தர்களுக்கு. அப்போ இந்த 15வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம் கிருஷ்ண பகவான் தரும் அழைப்பிதழ். அவருடைய உலகத்திற்கு நம்மளை வரவேற்கிறார். 2 கைகளையும் விரித்து எல்லாரும் வாருங்கள் வாருங்கள் என்று அன்புடன் தன் உலகத்திற்கு அழைக்கிறார். அடுத்தது 15வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகம். 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். அதில் 7வது ஸ்லோகம். ஒரே ஒரு நிமிஷம். அடுத்தது 15வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகம். மன்னிக்கவும், ஒரு பக்தர் பார்க்க வந்தார். சரி, அடுத்த ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு.
என்ன பிரபுபாதர் சொன்னார்னா, பக்தர்கள் கிருஷ்ணரை பார்க்க முயற்சி செய்யக்கூடாது. நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். சில நேரத்தில் நம்ம கோயிலெல்லாம் போய் இடித்து பக்கத்தில் இருக்கிறவனையெல்லாம் தள்ளி விட்டு முன்னாடி போய் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவோம். அது வேண்டாம். அழகாக பக்தி தொண்டு செய், பகவானே உன்னை பார்க்க வருவார் என்று சொன்னார் பிரபுபாதர். அதனால் பக்தர்கள் பகவானை பார்ப்பதை விட பகவான் பக்தர்களை பார்ப்பதில் சிறப்பு அதிகம். இந்த வர்ற ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்திக்கு சிறப்பான மங்களாரத்தி வைத்திருக்கிறார்கள். காலையில் 4:30 மணிக்கு நிர்மாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலையில் 4:30 மணிக்கு ஒன்றாக கூடுறது பெரிய சிறப்பான விஷயம். பகவானுக்கு அலங்காரம் இல்லாமல் நிற்பாராம். ஸோ காலையில் அன்றைய நாள் எல்லாரும் மங்களாரத்தியில் பங்கு பெற வேண்டும். 15வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகம் பார்க்கலாம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. இந்த 7வது ஸ்லோகமும் சிறப்பான ஸ்லோகம். நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்மளை பற்றியே குறைவாக நினைத்து கொள்வோம். ஏன்தான் நாம் பிறந்தனோன்னு தெரியல, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கா, எனக்கு மட்டும் எதுவுமே கரெக்டாக இல்லையே, குடிப்பினை இல்லையே, அப்படியெல்லாம் சிலவங்க நினச்சிக்குவாங்க. ஏன் பிறந்தேன், அது என்னமா ஏன் பிறந்தாய் மகனே, அந்த மாதிரி நான் ஏன் பிறந்தேன். ஒரு பொழுதும் அப்படி நினைக்காதீர்கள். அப்படி நினைக்கவே கூடாது. ஏன் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா நீ என் அம்சம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ. தங்கத்தை வளையலால் செய்தால் என்ன, கம்மலாக செய்தால் என்ன, நாணயமாக செய்தால் என்ன, தங்கத்தை தூக்கி மண்ணில் போட்டால் என்ன, டிச்சில் போட்டால் என்ன, அதன் விலை ஒரு பொழுதும் குறையாது. தங்கத்தின் விலை எப்பொழுதுமே குறையாது. அதே மாதிரி நம்ம எல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. பகவானின் அம்சம். இந்த உலகத்தில் 2 பிரிவினர்கள் தான் உண்டு. ஒன்று கிருஷ்ணர் சொன்னதை வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்கள், இனி ஒன்று கிருஷ்ணர் சொன்னதை கடைபிடிக்காதவர்கள். அவ்வளவுதான். 2 பிரிவு தான், வேற பிரிவுகளே கிடையாது. நான் பகவானின் அம்சம், அவரின் பகுதி. என்ன சொல்றார் அர்ஜுனா, நீ மனக்கவலை வேண்டாம், நீ என்னுடைய அம்சம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன. அந்த பகவானின் பகுதி நான் என்று உணர்ந்து கொண்டு மறுபடியும் அவருடன் தொடர்பு வைத்து கொண்டால் எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது. பெரிய என்ன சொல்றது, பிரதமருடைய மகன் இல்லைன்னா ஜனாதிபதியுடைய மகன், அவன் எந்த ஊருக்கு போனாலும் செல்வாக்கு தானே இல்லையா? எங்கே போனாலும் நான் இந்த நாட்டின் ஜனாதிபதியின் பிள்ளை என்று சொன்னால் ஜனாதிபதிக்கு என்ன மகிமை இருக்கோ அது அந்த பிள்ளைக்கு கொடுப்பார்கள். கவலையே படக்கூடாது. நான் கருப்பாக போயிட்டேன், வெள்ளையாக போயிட்டேன், நெட்டையாக போயிட்டேன், குட்டையாக போயிட்டேன், எனக்கு கணக்கில் மார்க் இல்லை, கணக்கில் மார்க் அதிகம், எதையுமே கவலைப்படாதீங்க. தோள் தட்டி பறைசாற்ற வேண்டும் நான் கிருஷ்ணரின் பகுதி என்று, கிருஷ்ணனின் பக்தன் என்று. அகந்தை வரக்கூடாது. ஆனால் என் மீது எனக்கு மதிப்பு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்களையும் தரம் தாழ்த்தி பார்க்கக்கூடாது. ஏன்? அவரும் கிருஷ்ணரின் அம்சங்கள், அவரும் கிருஷ்ணரின் பகுதிகள் தான். இந்த உலகத்தில் யாரையும் குறை சொல்லும் அதிகாரம் நமக்கு கிடையாது. எப்போ ஒருத்தர் நாம ஜபம் ஆரம்பிக்கிறாரோ உடனே பகவான் அவரிடம் ஒரு தனிப்பட்ட உறவை வைத்துக் கொள்கிறார். எனக்கு கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற உறவு வேற. இங்கே உங்களுக்கெல்லாம் கிருஷ்ணன், இப்போ எனக்கு ஸ்க்ரீனில் எல்லாரையும் பார்க்கலாம். பாமா கிருஷ்ணன், வசந்தா அவர்கள், திருப்பூர் கோவிந்தசுவாமி ஐயா அவர்கள், சண்முகம் ஐயா அவர்கள், திரு ஸ்ரீனிவாசன், திருமதி கற்பகம், திருமதி துஷேதா ஞானகுமார், உமா சரண்ஜி, எல்லாரையும் பார்க்கலாம். நீங்கள் ஓரொருத்தருக்கும் இறைவனுடைய உள்ள உங்களுடைய உறவு தனிப்பட்டது. என்னுடைய உறவு தனிப்பட்டது.
நான் உங்களை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உங்களை அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டார். நான் யார் அதில் அபிப்பிராயம் சொல்வதற்காக? மற்றவர்களை குறை சொல்லும் அதிகாரம் நமக்கு கிடையாது. யார் குறை சொல்லலாம் இந்த உலகத்தில்? குருநாதர் சீடருக்கு குறை சொல்லலாம். ஏன்? அந்த சீடனை வளர்த்தி கொண்டு வரும் அதிகாரம் குருவிற்கு உண்டு. அதனால் குரு வேணா சீடரை குறை சொல்லலாம். அப்புறம் யமதர்மன், அவருடைய பிரிவு என்றால் கர்மத்தின் பிரிவு, அவர் வேணா குற்றம் கண்டுபிடிக்கலாம். வேற யாருக்குமே யாரையுமே குற்றம் சொல்லும் அதிகாரம் கிடையாது. ஒருத்தரும் பகவானின் அம்சம். அது மட்டும் இல்லை, பகவான் என்ன சொல்றாரு? சனாத்தனக, அழிவில்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். நம்ம உடலுக்குத்தான் அழிவு, நமக்கு அழிவே கிடையாது. அழிந்து கெட்டு போகும் பாலுக்குள் கெடாத நெய் ஒளிந்திருக்கிறது இல்லையா? பால் ஒரு நாளில் கெட்டு போயிடும். ஆனால் அந்த பாலிலிருந்து எடுக்கிற நெய் கெட்டு போகுமா? வீட்டிலெல்லாம் பாட்டில் வச்சுருப்பாங்க வருஷக்கணக்காக. அந்த நெய் கெடாது. கெட்டு போகும் பாலிற்குள் கெடாத நெய்யுண்டு, அழியும் உடலுக்குள் அழியாத ஆன்மா உண்டு. நான் நிரந்தரமானவன், எனக்கு எப்பொழுதும் அழிவே கிடையாது. அப்புறம் என்ன கவலை? கவலையே கிடையாது. மரணம் என்று சொல்வது ஆடையை மாற்றிக்கொள்ளுவது போல. பழைய ஆடை கிழிஞ்சு போச்சு, புதுசாக ஆடை கொடுத்தாங்க, யாராவது அழுவாங்களா? புது ட்ரெஸ் கொடுத்தா யாராவது அழுவாங்களா? எல்லாம் சிரித்து கொண்டு ஏற்றுக்கொள்வார்கள். அதே போல பழைய ஆடையை களைந்து புதிய ஆடையை பெற்றுக்கொண்டோம். அதில் என்ன அழுகை? அழகா கிருஷ்ணர் சொல்றார், என்னுடைய அம்சம் நீ, உனக்கு அழிவே கிடையாது. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத்த சனாத்தனஹ. அப்புறம் மனசஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. என்ன பிரச்சனை? 5 புலன்களுடன் மனதும் சேர்ந்து உன்னை சிறை கைதியாக்கி விட்டது, அவ்வளவுதான். நீ எனது அம்சம், உனக்கு அழிவு கிடையாது கிருஷ்ணர் சொல்லிட்டார். அடுத்த லைனில் என்ன சொல்றாரு? ஓம் பிரச்சனை என்ன அப்படின்னா, 5 புலன்களும் மனதும் சேர்ந்து உன்னை கட்டி வைத்திருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. அப்போ அர்ஜுனா, மனதும் 5 புலன்களும் சேர்ந்து உன்னை கைதியாக்கி இருக்கிறது. என்னோட மனசு தான், என்னுடைய புலன்கள் தான். இது ரொம்ப பெரிய ஒரு மனோ தத்துவம். இந்த புலன்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த புலன்களை ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த புலன்கள் தான், கண்ணு காது இதெல்லாம் தான் மனசுக்கு செய்தி அனுப்புது. அந்த செய்தியை தான் மனம் தியானிக்கிறது. நான் 2 மாதத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியா போனேன். அங்கே போய் கம்புஞ்சிங் சாப்பிட்டேன். நீங்களும் எல்லாம் சாப்பிடுங்க. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டுக்கு போனேன். அங்கே போய் கம்புஞ்சிங் சாப்பிட்டேன். நீங்களும் எல்லோரும் சாப்பிடுங்க. உங்களால் கற்பனை செய்ய முடியுதா? செய்ய முடியல. ஏன்னா அது என்னன்னே தெரியாது, எனக்கும் என்னன்னு தெரியாது. அப்போ மனது எதை கற்பனை செய்யும்? எந்த செய்தி மனதிற்கு எட்டுகிறதோ அதை மட்டும்தான் கற்பனை செய்யும். உங்களுக்கு தோசை பிடிக்குமா? எல்லாரும் சொல்லுவாங்க பிடிக்கும். எனக்கு அடை தோசை பிடிக்கும், அடையாத தோசை பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். கம்புஞ்சிங் பிடிக்குமா? அது என்னன்னு தெரியாது. அப்போ என் புலன்கள் செய்தியை அனுப்பினால்தான் மனம் தியானிக்கும். மனக்கவலையாக இருக்கு அப்படின்னா மனசுக்கு அந்த செய்தியை கொடுக்காதீங்க, அவ்வளோதான். எனக்கு இவரோட பெரிய சண்டை போடாதீங்க. அதை செய்தியை கொடுக்க மனசு அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன தூங்காமல் உட்காந்துக்கிட்டு, அவர் எப்படி இருந்தாலும் நேற்றுக்கு சொன்னதே சரியில்லை, உடனே 10 பேரை ஃபோனை பண்ணி, அவர் நேற்றுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? இப்படி சொன்னார், ஆமாம் வெய்யி, அடுத்தால இப்படி சொன்னார். திரும்ப பதிவு பண்ண வேண்டியது, திரும்ப பதிவு பண்ண வேண்டியது. இதை பதிவு செய்து கொண்டே இருந்தால் மனது தியானித்து கொண்டே இருக்கும். பதிவு செய்யாதீங்க, மனசு தியானிக்காது. கண்ணால் உங்களுக்கு பிடிக்காத தவறுகளை பார்ப்பதை குறைத்து கொள்ளுங்கள், காதால் அதை பற்றி கேட்பதை குறைத்து கொள்ளுங்கள். ஆனால் நமக்கு எப்படி? யாராவது உடைய குறையை கேட்டால் அப்படியே இதயத்தில் பாலை வாத்த மாதிரி இருக்கும். மற்றவர்கள் குறை எனக்கு நிறை, அவ்வளவு சந்தோஷம். அப்படியா?
அவருக்கு வேலை போச்சா, ஐயோ பாவம், உள்ளுக்குள்ள அப்பாடா நல்லதாக போச்சு. உள்ள ஒரு அரக்கன் இருக்கிறார், அவனுக்கு தீனி போடவே கூடாது. எந்த விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் கேட்கிறோமோ, பேசுகிறோமோ, பார்க்கிறோமோ, நுகர்கிறோமோ, அனுபவிக்கிறோமோ, மனதில் ஆணித்தரமாக பதிந்து விடும். அப்புறம் கவலையா இருக்கும். என்ன செய்வது அர்ஜுனா? வேடிக்கையாக இருக்கிறது. மனதுடன் சேர்ந்து 5 புலன்களும் சேர்ந்து உன்னை கைதியாக்கி விட்டது. நம்ம பிரச்சனை வெளியே கிடையாது, நம்ம பிரச்சனை நம்ம தான், நமக்கு தான் நம்மளே பிரச்சனை. நான் ஒரு நல்ல அழகான ஒரு வேடிக்கை சொல்கிறேன். ஒருத்தர் ஃபோன் அடிக்குது, எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனு கர்றாம்புறான்னு ஒரே தொல்லையாக இருக்குது. அப்போ நண்பர் சொல்கிறாரு, அப்படின்னு ஆஃப் பண்ணிடுங்க. ஐயோ, ஆஃப் பண்ணிட்டு யாரோ கூப்பிட்டாங்கன்னா? நல்லா யோசிச்சு பாருங்க, பிரச்சனை எங்கே? அவர்கிட்ட தான் பிரச்சனை. ஃபோனு தொல்லையாம், சரி ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னால், ஐயோ ஆஃப் பண்ணும்போது யாரோ கூப்பிட்டாங்கன்னா? இதுதான் நம்ம வாழ்க்கை. நமக்கே தெரியும் எதை ஆஃப் பண்ணணும்னு, ஆனால் ஆஃப் பண்ண மாட்டோம். ஆனால் அதை பற்றி குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்போம். அப்படி ஒரு விளையாட்டாக போய்விட்டது கிரிஜா செம்மொழி சொல்லிட்டாங்க, மனம் ஒரு குரங்கு. அது சாதாரண குரங்கு கிடையாதுங்க, சென்னை குரங்கு, ஸ்பெஷல் குரங்கு அது. மனதுடன் 5 புலன்களும் சேர்ந்து நம்மளை கைதியாக்கி விட்டன. எவ்வளோ அழகான ஸ்லோகங்கள் பாருங்கள். இந்த மாதிரி மனத்தத்துவ விஷயமெல்லாம் உலகத்தில் எந்த புத்தகத்திலையும் கிடைக்காது. அவ்வளவு சிறப்பான விஷயங்கள். அடுத்தது 15வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகம். ஷரீரம் யதவாப்னோதி யச்சாபி உக்ரமதீஸ்வரஹ கிரஹீத்வைதானி சம்யாதி வாயுர்கந்தான் இவாசயன். ரொம்ப கவனமாக இருக்கணும். இவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கினாலும் பரவாயில்ல, இனி தூங்காதீங்க. நமக்கு 2 உடல்கள் உண்டு, ஸ்தூல உடல், சூட்சும உடல், 2 உடல்கள் உண்டு. இறக்கும் போது என்ன நடக்குது? நம்ம ஸ்தூல உடல் கெட்டு போயிடுது. அதை நம்ம அடுப்பில் போட்டுறோம், எரிச்சிட்றோம், குழிக்குள்ளே போட்டுறோம், பலவிதமாக அதற்கு ஈமக்கிரியைகள் செய்து விடுகிறோம். ஆனால் என்னுடைய சூட்சம உடல் ஆன்மாவோட அடுத்த உடலுக்குள்ளே ஏறிடும். புரிஞ்சுதா? எனக்கு 2 உடல்கள், ஸ்தூல உடல்கள், சூட்சம உடல்கள். இறப்பு என்று சொல்லும் பொழுது ஸ்தூல உடல் அழிந்து விடுகிறது. ஆனால் மனது புத்தி அகங்காரத்தால் செய்யப்பட்ட என் சூட்சம உடல் என்னுடைய இருக்கு. அடுத்த பிறவி இந்த ஆன்மா அடுத்த உடலுக்கு போகும்போது இந்த மனசு புத்தி அங்கேயும் போயிடுது. போயிட்டு இங்கே இருக்கிற கணக்கை அங்கேயும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் 15வது ஸ்லோகத்தில் இப்போ என்ன 8வது படித்தோமா? ஆமாம், 8வது. அதில் கடைசி லைனை பாருங்க, வாயுர் கந்தான் இவாசயத். வாயுனா காற்று. இந்த காற்று என்ன பண்ணுமா? பூந்தோட்டத்துக்கு மேலே போகும்போது அந்த பூவின் மனத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போகுமா. காற்றுக்கு மனம் இல்லை, நல்லா கவனிக்கணும். காற்றுக்கு மனம் இல்லை. ஆனால் காற்று பூந்தோட்டத்து வழியாக வீசும்போது பூவின் நறுமணமாக கிடைக்கும். சென்னை கூவத்து மேலே வீசும்போது அந்த நறுமணம் நமக்கு கிடைக்கும். ஆனால் காற்றுக்கு மனம் கிடையாது. காற்று எங்கெல்லாம் வீசுதோ அதன் மனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆன்மாவிற்கு களங்கம் கிடையாது. ஆனால் ஆன்மா எந்தெல்லாம் உடலை எடுத்துக்கொள்கிறதோ அந்த களங்கங்கள் ஆன்மாவை பாதிக்குது. அப்போ என்ன பண்ணுதான் இந்த ஆன்மா? இந்த உடலில் இருக்கிற மனசு, பிரச்சனை, குழப்பம், கோபம், பொறாமை, போட்டி இதையெல்லாம் தூக்கிட்டு அடுத்த மனசுக்கு போயிடுது. ஆனால் அடுத்த பிறவி நாய்க்குட்டி பிறவி. என்னது? பறந்த உடனே யாரை பார்த்தாலும் வள்ளு 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 வள்ளுன்னு குறைக்க வேண்டியது. ஏன்? சண்டை போடுற மனசு அப்படியே நாய்க்குள்ளே பூந்துருச்சு. எந்த ஆன்மா அந்த மனதை சுமந்து கொண்டு, இந்த காற்று எப்படி பூந்தோட்டத்தில் மனத்தை எடுத்துட்டு போதோ அந்த மனம் கொண்டு போகிற மாதிரி இந்த ஆன்மாவும் குணங்களை ஒரு பிறவியா முடியாத கதையாக இருக்கு. ஒரு நாள் பிரச்சனையே நம்மளால தாங்க முடியல, அவ்வளவு தலைவலி. எவ்வளவு பிறவிகள் எடுத்தோம், எவ்வளவு பிரச்சனை. இத்தனை நம்ம ஏன் கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கு, விடமாட்டேங்கிறோம். நம்ம தான் பிடிச்சு வச்சிருக்கிறோம், அது நம்மளை பிடிக்கல. கிருஷ்ணர் சொல்றார்,
பூவுக்கும் மணத்திற்கும் காற்றுக்கும் நறுமணத்திற்கும் எந்த பந்தமும் கிடையாது. காற்று எடுக்கும், இன்னொரு ஊரில் விடும். அதே மாதிரி தான் அர்ஜுனா, நீயாக இதை பிடித்து கொள்ளாதே, விட முயற்சி செய். நம்ம தான் கவலைகளை பிடித்து கொண்டிருக்கிறோம். கவலை நம்மளை பிடிக்கவே கிடையாது. நல்ல ஆன்மீக அறிவு இருக்கிற ஒரு ஆளுக்கு எந்த விதமான கவலைகளும் அந்த மனிதனை பாதிக்காது. அழகான ஸ்லோகம். ஷரீரம் யதவாப்னோதி யச்சாபி உக்ரமதீஸ்வரஹ கிரஹித்வைதானி சம்யாதி வாயுர்கந்தானி வாசயன். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த 15வது அத்தியாயம் ரொம்ப ஆழமாக நம்ம படிக்கணும். அப்போ இன்றைக்கி ஒரு நல்ல நாள், பலராம பூர்ணிமா. கிருஷ்ணரை ஆகர்ஷணஹா, கிருஷ்ணா என்ற வார்த்தை ஆகர்ஷணம் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ஆகர்ஷணம் அப்படின்னா எல்லாமே வசீகரிக்கும் தன்மை, எல்லாவற்றையும் வசீகரிக்கும் தன்மை. ஆகர்ஷணதி இது கிருஷ்ணஹா. கிருஷ்ணர் எல்லாரையும் வசீகரிப்பாராம். பலராமருக்கு என்ன பேர்னா சங்கர்ஷனா. சங்கர்ஷனான எல்லாத்தையும் துண்டு துண்டாக்கிடுவார். எதை துண்டாக்குவார்? கிருஷ்ணரும் இடம் இருக்கும் அந்த வசீகரிப்பை எதெல்லாம் தடை செய்கிறதோ அதை துண்டாக்குவார். அதனால் பக்தர்கள் பலராமரை பிரார்த்தனை செய்வது ரொம்ப முக்கியம். எதெல்லாம் என் பக்திக்கு தடையாக இருக்கிறதோ அந்த தடையை முறிப்பாராம். அதுவும் கடந்த 4 நாட்களாக விருந்தாவனத்தில் ஊஞ்சல் சேவை நடக்கும். ரொம்ப சிறப்பான திருவிழா. வருஷத்தில் இந்த ஒரு 5 நாட்கள் தான் இது நடக்கும். ஊஞ்சல் சேவை விருந்தாவனத்தில் எல்லாம் நடக்கும். ஊஞ்சல் சேவை ரொம்ப சிறப்பான திருவிழா. எப்படி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் வசந்த மண்டபத்தில் லட்சுமி தாயார் பார்ப்பதற்காக ஒரு வருடம் பூரா காத்திருக்கிறாரோ, அங்கே நம்ம கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாள் ஒரு ரூமில் இருப்பார், தாயார் இன்னொரு ரூமில் இருப்பாங்க. 2 பேர் தனித்தனி கோயிலில் இருப்பாங்க. ஏன்னு தெரியல, அன்றைக்கே நம்ம பிரித்து வச்சுட்டோம் அவங்கள. நீங்கள் வடநாட்டிலெல்லாம் போனீங்கன்னா ராமலட்சுமன் சீதாராமர் ஒன்றாகத்தான் இருப்பாங்க. லட்சுமி நாராயணர் கோயிலுக்கு போனால் லட்சுமி நாராயணன் பக்கம் பக்கமாக ஒன்றாகத்தான் இருப்பார்கள். ராதா கிருஷ்ண கோயிலுக்கு போனீங்கன்னா ராதாராணி கிருஷ்ணரும் ஒன்றா தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தென்னிந்தியாவில் வந்தீங்கன்னா தாயார் ஒரு ரூமில் இருப்பாங்க, பெருமாள் வேறு ரூமில் இருப்பாங்க. சிவபெருமான் ஒரு கோயிலில் இருப்பார், துர்கா பார்வதி அம்மையார் இன்னொரு பிரித்து வச்சுருப்பாங்க. வருடத்தில் 10 நாள் தான் ஒன்றாக இருப்பார்கள் வசந்த மண்டபத்தில். அதுக்காக காத்து கொண்டு இருப்பாராம். அதே மாதிரி கிருஷ்ணரும் இந்த ஊஞ்சல் திருவிழாக்காக காத்து கொண்டிருப்பார். ஊஞ்சல் சேவை அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். அதற்காக கிருஷ்ணர் காத்து கொண்டிருப்பாராம். ஏன் காத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா, ராதாராணி பக்கத்தில், ராதாராணிக்கு 26 கல்யாண குணங்கள். அதில் ஒரு குணம் என்னன்னா, பயங்கரமாக வெட்கப்படுவாங்களாம் ராதாராணி. வெட்கம் கூட ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது. பெண்களுக்கு வெட்கம் ஒரு பாதுகாப்பான். மனம் குதிக்காமல், மனம் விட்டு போகாமல், மனம் தவறாமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பு வெட்கமா. வெட்கம் கூட அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ராதாராணி பயங்கரமாக வெட்கப்படுவாங்களாம். கிருஷ்ணர் கூட யார் முன்னாடி அவங்க இருக்க மாட்டாங்க. அதாவது யார் பார்க்கும்போது கிருஷ்ணர் கூட இருக்க மாட்டாங்க, தனிமையில் தான் இருப்பாங்க. அந்த ஒரு அனுமதி குறிப்பாக 8 கோபிகைகளுக்கு மட்டும்தான் ராதாராணி கொடுத்துருக்காங்க, ராதாதேவி. அந்த 8 கோபிகைகள் முன்னாடி மட்டும்தான் இவங்க கிருஷ்ணர் கூட பேசுறது சிரிக்கிறது எல்லாம் செய்வாங்க. வேற யாராவது வந்துட்டாங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஆச்சாரமான கணவன் மனைவி ஒன்றா இருக்காங்க, சிரித்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். திடீரென்று ஒரு 3வது மனிதன் வந்து விட்டால் அவர்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அந்த ராதாராணி அப்படியா. ஒரு நாளைக்கு கிருஷ்ணர் போய் ராதாதேவியை தொட போன போது ராதாதேவி சொல்லிட்டாங்க, நீ என்ன தொடாத, உலகத்திலேயே மிகப்பெரிய பாவி நீ. நான் பாவியா? ஆமாம். 3 வயது காலத்தில் ஒரு அம்மா பால் கொடுக்க வந்தாங்க, நீ அவங்க பாலையும் குடிச்சு அவங்க உயிரையும் எடுத்துட்ட. 3வது மாதத்திலேயே கொலை செய்த மகாபாவி. 3வது மாதத்தில் கிருஷ்ணர் யாரை கொலை செஞ்சார்? பூதனையை கொலை செஞ்சார்.
அதனால் நீ மகா பாவி என்ன தொடாதே அப்படின்ட்டாங்களாம் ராதாராணி. அதனால் அவர் இந்த வருஷத்தில் இந்த ஊஞ்சலுக்காக காத்துக்கிட்டு இருப்பாராம். ஏன்? ஊஞ்சலில் ஏறி உட்கார்ந்த உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், ரொம்ப வேகத்தில் தள்ளி விடுவார் ஊஞ்சலை. அப்போ ராதாராணி பயந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணரை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்குவாங்களாம். அதுக்காக அவர் இந்த திருவிழாக்காக காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம கூட எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஊஞ்சல்லாம் ஆடி கீழே விழுந்திருக்கிறோம். நீங்களும் எல்லாம் விழுந்திருப்பீங்க. அப்போ ராதாராணி பிரியமாக இருக்கக்கூடிய காலம் இந்த ஊஞ்சல் காலம் என்று சொல்லி ஆச்சாரியர்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள் இந்த திருவிழாவை. இது முடிஞ்சவுடன் இன்றைக்கி பலராம ஜெயந்தி, இனி ஒரு வாரத்தில் கிருஷ்ண ஜெயந்தி. எல்லா பக்தர்களுக்கும் என்ன சொல்கிறது, என்னுடைய பிரார்த்தனைகள் பகவானின் திருவடியில் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நன்றி. அடுத்த வகுப்பில் மறுபடியும் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா.